இந்த வஞ்சி காட்டில் நான் ஓட்டுறதே போயிருச்சுடா உங்களுக்கு ஒவ்வொரு சுத்தும் மாட்டி மாட்டி அப்படின்னியா? வண்டியே போக மாட்டேங்குது. ஐயோ கேட்டவே. ஓகேன்பா, நீ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பார் தான் ஒரு 2 மணி நேரம் ஓட்ட வேண்டிய வேலை. பார் ஓட்ட தான் போகணும். இன்றைக்கி மாப்பிள்ளை நானும் பார் ஓட்ட போகிறோம். எடுத்துட்டு இல்லையா? கல்லை உடச்சிட்டு கவத்தை தானே கொண்டு வந்தான் அவன். இப்போ கல்லை தூக்கி வச்சு கட்டணும் அவனும் ஆனந்த டிரைவர் நானும். கல் உடஞ்சி ரோட்டில் விழுந்து போச்சான். இல்லைன்னா நான் காலையிலே போயிருப்பேன். அவன் இப்போ தான் கொண்டுட்டு வந்தான். ஓட்டினாங்களாம் அவனைத்தான் ஓட்டினாங்களாம். ஓகேன்பா, நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பார் ஒரு 2 மணி நேரம் வரும். இது அவருக்கு வந்து சொந்த வண்டிக்காரது. ஆனால் இருந்தாலும் அவர்கிட்ட பார் ஓட்டுற கலப்பில்ல, அவர்கிட்ட பெரிய வண்டி நோவோ சீரிஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னா நம்மளை பார் ஓட்ட கூப்பிட்ருக்கிறாரு. போய் ஓட்டி விட்டு வருவோம். லட்டாட்டு இருந்துச்சு. ஓகே ப்ரோ, நாளைக்கு வீடியோ அநேகமாக பேலர் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். பேலரில் ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டான் மாப்பிள்ள. முடிச்சுட்டு போவாங்க. மொதல் நம்ம பேலர் இறக்குறோம் ப்ரோ. வண்டி சுற்றி போடணும். உள்ள ஏதோ ரீலரில் ஏதோ கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. ரீலர் என்ன ஆல்ட்ரு பண்ணுறோம், என்ன கழட்டுறோம், ஆல்ட்ரு பண்ண முடியுமா இல்லை புதுச்சு தான் வாங்கி போடணுமான்னு தெரில. இல்லைடா, தரிசித்து அந்த பைப்பே புதுசாக மாற்றினானாண்டா. பாப்பா என்னத்தான் ஆயிருக்குன்னு உள்ள. என்ன சொன்ன மாதிரி பிரச்சனையா என்னன்னு தெரில, பிரிச்சாதான் தெரியும். குடிங்களா இவ்வளோ தேவையா இருக்கு? வந்துட்டு போகிறா ஊற்றுறா. நம்ம போட்டியில் தான்டா கிடக்குது. அது கொஞ்சம் ஊற்றிக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் அடிச்சுக்கலாம். எப்படியோ 2 மணி நேரத்துக்கு பார் ஓடும். எல்லா வேலுமா தெரில, எல்லா வேலும் ஓட்ட சொல்கிறாரா? எல்லா வேலும் ஓட்டினா 4 மணி நேரம் ஓடும். எங்கே பிடிச்சி வந்தீங்க? இங்கேயா? எங்கே? ஆர்டிஎம்டியில் சந்திரகோட்டை டைப்புங்களா? இதெல்லாம் பிடிக்காதீங்க. 22 ரூபா ஆஃப் ரோடு வருதுடா. 22 ரூபா பெட்ரோல் செலவு மிச்சம். பெட்ரோல் 22 ரூபா பெட்ரோலாக போகுது இங்கேருந்து. எங்கள் ஊரில் இருக்கிற பங்கில் ஏகப்பட்ட மஸ்ட்டு வருது ப்ரோ. அதனால் வந்து பக்கத்து ஊர் பங்கில் போய் அடிச்சுட்டு வந்தா. டைமில் தான் அடிச்சுட்டு வரேன். அந்த பங்கில் அடித்தா வந்து 22 ரூபா டிஸ்கவுண்ட். 2000 ரூபாய்க்கு அடித்தா 21 ரூபா டிஸ்கவுண்ட் போட்டு அடிக்கிறாங்க. ஒன்றும் மிஞ்சி போனால் ஒரு 100 லிட்டர் எடுத்துகிட்டு போனால் 100 ரூபாய்க்கு சேர்த்து அடிப்பாங்கம்மா. 100 லிட்டரே வருது. 1 லிட்டரு பெட்ரோலே 100 ரூபாய்க்கு அடிச்சு அன்னைக்கு பொழுதுனிக்கு ஓட்டி போடலாம் ஸ்ப்ளெண்டரை. அவங்க எப்படி திரும்ப அடிப்பார் ஆனந்த்? 70 லிட்டரு போடுறாங்களே 2 வண்டிக்கு 70 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுரு மீதி. ஓ அந்த போதும். ஆனால் இது பொழுது போட்டிருக்கும்ல. போதும் நம்ம பிள்ளை இது பொழுதுக்கு சுற்றிட்டு இருக்கலாம் அப்படின்னு. இன்னும் நான் ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும் என்னாச்சுன்னு. ரிசல்ட் உடனே வருது. 1 வாரம் 10 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்குது. அவரு நகரக்காரர் நேரத்தே சொல்லிவிட்டாரு. இல்லை இன்னைக்கு சொல்லியிருந்தா இன்னைக்கு நாளைக்கு வரட்டு இருக்கலாம். நேற்று இந்த காட்டு வேலையை பார்த்துட்டு போக முடியல. என்ன பண்ணணும்? காலையிலேருந்து பொழுது ஆகி போச்சுடா.
குப்பையை எங்கே கொண்டு போய் ஓட்டுனீங்க? நல்லா கூட அதில் போட்டு எதில்? எந்த குழி? மண்ணை அந்த அலையில் போட்டு பாதிட்டு வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் ஓட்டுறது மாப்பிள்ள வீடியோ ஷூட் பண்ணுறது. மாப்பிள்ள நீ சொந்த கதை சோழ கதை எல்லாம் இதுலேயே வந்துட்டோமா நானும் பைக். அப்புறம் பசிக்குதுன்னு என்ன பண்ணுவேன்? ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் நான் இங்கே உட்காந்து அவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் மாத்திரதான் என்ன பண்ணுறது? 32 பாக்ஸும் டீ லாடு மட்டும் எடுத்துகிட்டு வா, அப்புறம் ரொம்ப போயிடும். இப்போலாம் ரைட் தண்ணி தான் கொஞ்சம் இல்லை. நாங்கள் ஒரு டீயே வச்சு தாண்டி வந்துடுறோம். அதெல்லாம் யாரும் போய் ஒரு ரைடு எடுத்து ஆச்சு இப்போ தான் அடிக்குது. ஓட்டி பரவாயில்ல. எத்தனை அதனால தான் நானும் எதுவும் கேட்டுட்டேன். ஒரு கட்டியாக இருந்தால் அள்ளி வச்சுட்டு வரட்டும், கணக்கு வாங்கிட்டு வாடா இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொன்னதான். 7 கட்டை வருமாமா அப்படின்ட்டா 7-8 கட்டம் வரும். 10 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக வரும். அப்புறம் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தான். மழை வந்துட்டு மழை வர மாதிரி இருந்தால் ஃபோன் பண்ண வண்டி அடிச்சு போகலாம். வேறு வண்டியை போட்டுக்கலாமா? காசெல்லாம் ஆட்டோ பண்ணுறாரு. மழை வர மாதிரி இருந்தால் அதுக்குள்ளே மழை போகுது. ஆட்டோ கம்மியாக போயிடுவான். எப்படி வேணாலும் ஓட்டலாம், எப்படி போட்டாலும் அந்த வயலேருந்து கீழே தான் இறங்கணும், மேலே தான் வந்துடலாம். மேலே ஓடி கீழே வந்துடலாம். அதுக்கே அதான் 30 மணி நேரம் ஓடி இருக்குமாம்மா. டீசலே 5000 டீசல் ஊற்றிட்டு அதில் வந்துன்னா அது ஒரு 5000 சேர்த்து வந்துடும். அப்புறம் ரெட்டலைக்கு எவ்வளோ போகணும், சூரியனுக்கு எவ்வளோ போகணும் உங்கள் ஏரியாலாம்? ஓகே அப்புறம் ஆமாம் ஆட்டி கொண்டு இருக்கிறார். இல்லை கார் ஓட்டுறதுக்கு நீங்கள் பேர் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு தான் வந்து ஓட்டுறோம். அதுக்குள்ளே பேலரில் ஒரு சின்ன சம்பவம் ஆகிவிட்டது. பேலர் கம்பி கொஞ்சம் முறுக்கி விட்டது. பேரிங் போகல, பேரிங் கலந்துக்குச்சுன்னு நினைக்கிறேன். பைப்பு அதை பிரிக்கணும். அதுதான் இன்றைக்கி டூட்டி ஓவர். போய் அதை பிரித்து ரெடி பண்ணுறதா வேலையே. வண்டி சாவுதே.
வண்டியே போக மாட்டேங்குது எப்போ. நீங்களே 1008 பெண்ட் அடிக்கிறீங்க. அடிச்சடி போனே வராது, அதான் போனே வரும். எக்ஸ்பீரியன்ஸான மாமாவே இப்படி இது பண்ணும்போது நம்மளாம் எந்த மூலம் 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா எல்லாமே வழியில் ஓட்டு என்னாச்சு கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ஏன்னா ஓரம் இதோட நல்லா இருக்குது. இப்படி வரணும் வந்து வருங்க வந்து ஆகும். பார்த்தேன் இருந்ததே இல்லையா ஒரு டைம் எதுவே அடிச்சுட்டேன். எதுவுமே பண்ணாது, நேராகவே போயிட்டு எந்த வண்டியில் அழுத்துனேன். இவால வேலை செய்யுமா? இவால வேலை செஞ்சுருக்க எதுவே அழுத்தணுமாங்க. எதுலன்னா அம்மா போச்சு அழுத்துட்டேன். எதுவும் தெரியல. 4 வச்சு அதை அழுத்தினா எத்தனை தெரியல. அப்புறமா அந்த மூளைக்கு போய் பிரேக் அடிச்சு இன்னும் நேராகவே போகுது. அப்புறமா அழுத்து அப்புறமா பார்த்தேன் லோடு வாங்குற மாதிரி இந்த சாப்பிட்டு தான் அழுத்து. அப்புறம் கால் அது வழியும் தூக்கவும் இல்லை, கையோடு தான் தூக்கினேன். தூக்கிட்டா அதெல்லாம் அழுத்ததே இல்லைல்ல. பெரிய வண்டிலாம் அழுத்தான். ஆமாம் அழுத்ததான் முடியல. அது யூஸ் பண்ணாதானே. அதெல்லாம் ஒருத்தங்க அழுத்தக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆகி போயிருந்தான். அழுத்தலாமா? ஸ்டேஜில் தான் அதை மெயினாக கொண்டுட்டு வந்தாங்க. இப்போ நம்மளுக்கு இது மாதிரி இடத்துல யூஸ் ஆகுது. இல்லைன்னா நம்ம என்ன ஆட்டு பண்ணிப்பாப்ப இதனால் எந்த பிரச்சனையும் வராதா? அப்படியே 2 லைனும் கனெக்ட் ஆகிருப்பாப்புல. 2 இதுக்கும் ரெண்டுமே ஒட்டுக்கா புள்ளி ஒட்டுக்கா திட்டாராம். அது திட்ட ஆரம்பிச்சுன்னா ஒரு வீட விட்டு கிடைக்கிறது. அதே மாதிரி அது ஓட்ட தெரிஞ்சோம்னா ஓட்டணும், இல்லைன்னா வச்சு அடிச்சு போயிட்டாங்க ஓட்டணும். அம்மா இந்த வருஷம் உழவு ரொம்ப கம்மிங்க மாமா. கலப்பையா இழுக்க மாட்டேங்குது, வண்டியை கட்டிக்கிட்டே வருது. போன வருஷம் எவ்வளோ பழம் மாதிரி ஓட்டி வச்சுருந்தானுங்க, இந்த வருஷம் எப்படி ஓட்டி வச்சுக்கிறானுங்க. பத்தாவது இந்த கல் வெயிட் ஆகிறது கலப்பி விட்டால் இழுக்கவே மாட்டேங்குது வண்டி. அப்போ கல் தேவையில்ல, என்ன பண்ணுறோம்? அதுதான் கல்லை இறக்கியெல்லாம் ஏறிட்டாமாப்பில். இந்த தளவுக்கு அவருமா இப்போ அது இருக்கிறதோட இன்னும் 4 வரை கூட உயரம் ஆழம் கம்மியாக இருந்தால் கூட போதும். காலை நேர் வர மாட்டேங்குதுங்கிறேன். இன்னொரு தளவு இருக்கும் பாரு, அதான் வருமா. ம் ஹலோ கிளப்பிக்கு தான் அதிகம். சொல்லணா இல்லைண்ணா இது கரை ஓட்டுறது. கரை ஓட்டுறது இல்லை அவ்வளோதான் கழட்டிட்டு இருக்கிறோம். இன்னொரு 2 மணி நேரத்தில் முடிஞ்சோன்னு வரேன். சுற்றி விட்றலாம், நீங்கள் சுற்றி விட்டுறோம். இது பிரிங்க இருந்துச்சுன்னு வச்சுக்க, தூக்கி அடிக்கும். பிறங்கா இருந்துச்சுன்னா சோழி முடிஞ்சு போயிடும். இதில் மரம் வச்சு கட்டி அது அப்போ நாங்களே அதுதான் ஓட்டினோம். அதெல்லாம் செட் ஆகல மாமா. அதுக்கு தான் நாங்கள் இது மாதிரி போட்டு அதே கொஞ்சம் உழவர இடத்தெல்லாம் தூக்கி விட்டுட்டு போயிடுது வஞ்சா வச்சு கட்டி. மழை வருதான் இல்லை பக்கத்தில் அருமை தண்ணி கட்டுறாங்க அப்படின்னு. இன்னும் 2 மணி நேரத்தில் வந்துடுறேன்னா இருக்கணும் அப்படின்னு. இங்கேயே 2 மணி நேரம் ஆகிப்போம். ஆமாம் அதுக்காண்டி பேலர் தான் லிப்பேர் ஆகி போச்சு. சரி அது ஒரு ஆள் பிரிக்க முடியாது. சரி வா நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். மாப்பிள்ள அப்படியே தூக்கி தோல் முளைச்சி அப்படியே பெணாங்காட்டில் கூட போட்டு வந்துரு. சைடுல இருந்து தள்ளி விட்டுக்கிறது என்ன மாப்பிள்ள அப்படின்னு தள்ளி விட்டுக்கிறேன். நான் எடுத்துக்கிறோம்.
அப்புறம் 1 2 3 4 5 வயல் ஓட்டியாச்சு. அடுத்து இந்த வயல், அப்புறம் ஒரு பெரிய வயல் 2 ஏக்கரா நினைக்கிறேன், 2 3 ஏக்கரான்னு நினைக்கிறேன். இதே வயல் போகிறதுக்கு தவிடு தின்ற மாட்டேங்குது. என்னன்னு பேசுறா? நானும் பேசிட்டேன், 1 2 தான் பேசியிருப்பேன். கரெக்டாக பாயிண்டாக பேசு, தப்பு சொல்லாத மாதிரி பேசு. என்ன இதில் என்ன பாயிண்ட் இருக்கு? ஏன்னா இதை நான் ஓட்டினதே இல்லை. இப்படிதான் ப்ரோ ஓட்டணும் ப்ரோ, உனக்கே ஓட்ட தெரியாது அந்த பாரு எங்கே சொல்கிறியா அப்படின்றவன் என் கமெண்ட்டில். ஏன்னா இதை ஓட்ட தெரிஞ்சுதான் ப்ரோ இப்படி திரும்பணும் அப்படி திரும்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றையாடுற கலப்பை சொல்கிறீங்களா? ப்ரோ இதை அப்படி தான் ஓட்டணும், ஓட்ட முடியல வண்டி வீட்டுக்கு எடுத்து ஓடானா கஷ்டப்பட்டு மாதிரி ஓட்டி வந்துடுவான். அது ரொம்ப காஞ்சி கருவாக கிடக்கு. லோ தேர்டு போட்டு ஓட்டியிருக்கேன். எம்பஸ்லாம் வண்டி தான் போகுது. மழை வந்துச்சு இல்லையா? வந்துச்சு, லோ தேர்டுக்கு வந்துச்சு. ஆனால் இந்த வயலில் கூட பரவாயில்ல, அந்த கீழ் வயல் அட்டை காட்டு விடுங்கிற வயலில் எனக்கு ஓட்டுறதுக்குள்ள வண்டி வேறு ஓடிட்டாங்க. மானம் கேட்டால் பைசன் வயல் எப்படி தான் ஓடி போனாங்கன்னே தெரில. இந்த 4 வீலரையே சாகுதுங்க. 2 வீலராக இருந்தால் வீட்டுக்கு தான் போகணுமான்னு இருக்காங்க. இவர் வேறு ஜென்ரல் வேறு, அவர் வேறு போனேன் சொல்ல காருக்கு வந்து வருமா இதுன்னா எப்படியாவது ஓடணுன்ட்டு இருக்கிறேன். கம்மனு வருமா என்ன வருமா? ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் கட்டி உடையுமா? ஐயோ அடுத்தது இவர் வேற ஓட்டினதுக்கப்புறம் வருமானு. நீங்கள் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் கட்டி உடையுமான்னு கேட்டால் நான் என்னது காரையாட்ட வருதா எத்தோடு அப்படிங்கிறாரு. என்ன புரியுது? போன வாரம் தான் ஓட்டிருக்கிறோம் அப்படின்னாரு. போன வாரம் சொல்லிக்கலாம்ல. அம்மாடி அம்மா கூட தான் மண்டையெல்லாம் ஓகே அப்புறம் நெக்ஸ்ட் ரைடு நம்ம போயிட்டுருக்கோம். அது பார்த்திங்கன்னா 3 ஏக்கர். இது நம்ம ஜனமுடியா மாப்பிள்ளை தான் ஓட்ட போகிறோம் நெக்ஸ்ட் வயலில். அப்பா மாப்பிள்ளை போட்டு பின்னி பெடல் எடுத்துட்டு போகிறோம். 3 ஏக்கர் ஆகாது, 3 ஏக்கரா ஒரே வயல். 3 ஏக்கர் வராது, 2 ஏக்கரா வரும்னு நினைக்கிறேன். 3 ஏக்கரா வராதுன்னு நினைக்கிறேன். 2 ஏக்கரா வரும். அவரே கையில் டான்ஸ் பண்ணிட்டாரு. கட்டு கட்டுறது அது ஒரே வயல் 100 கட்டு. ஒரே வயல் 100 கட்டு, அது எல்லாம் சேர்ந்து 100 கட்டு. வெள்ளம்பில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் கூட வச்சிடலாம். செத்து போயிடும். வெயிட்டில் தண்ணி விடும்.
தண்ணி விடணும். அம்மாடி அம்மா கேமரா. ஓகே ப்ரோ, இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறது தான். மாப்பிள்ளை 2 நிமிஷம் ஓட்டுறாங்கன்னா நான் ஓட்டுவேன் செம்மையா. எதையா புரியல. வண்டி தானே, வண்டியை தான். ஆனால் இதெல்லாம் சொல்லாதீங்க. கட்டுற பாரு பேல சொல்லுங்க, பிரித்து எடுத்துடலாம். எடுத்துடலாமா, பிடிச்சி எடுத்துடலாமா? பிடிச்சி கூட எடுத்துடலாம். இது வேண்டாம், இது வேண்டாம். உழவு கூட ஓட்டிக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு எப்படி ஓட்டுறதுன்னு தோணும். ஆமாம், இதெல்லாம் ஒரு மேட்ரா உனக்கு. ஏஜில் இப்போ கற்றுக்கிட்டேன். பரம்பரை நிறவரம் தான் கற்றுக்கிட்டேன். நானும் ஒரு வயலில் இறவுனேன், ஆனந்த விட்டுக்கிட்டேன். வளைச்சி நான் இறங்குனேன். கேஜியில் போட்டுக்கிட்டேன். கடைசியாக கேஜியில் 2ஆக போயிடுச்சு. அது வேலை காடுக்குள்ளேயே பிச்சுட்டு போகல. ஆனந்த புதுக்காட்சியில் தான் எடுப்பான்னு நினைக்கிறேன். நான் 2ஆக போயிடுச்சு. அதெல்லாம் கேஜியில் எடுத்தாகணும். நிறவிட்டே அதை நானும். ஆனால் மட்டமாகி போச்சா, அதான் கூலாகி போச்சு. என்ன பண்ணோம், அது மேலே இருந்தால் எங்கே மட்டுறேன் அதே எல்லாம் போய் நின்று தேங்கி. ஆனால் தண்ணி பாஞ்சிச்சுன்னாரு, கரெக்டாக பாய்ட்டு இருந்தீங்கிறாரு. அது ஆடாத இறவனது நல்லா பாய்தான். ஆடவனை சொல்கிறாண்டு சூப்பராக இது போ அப்படிங்கிறாரு. ஏன்னா 4 மணி நேரம் ஓட்டியிருக்கேன் அதை. நாகராஜெல்லாம் விற்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. நாகராஜ் பார்த்துட்டாரு. என்னது அதுக்கு நம்ம 4 ட்ரை மாற்றணும். டபாக்ஸில் எடுத்துகிட்டு 4 ட்ரை இது போடலாம்ல, இருக்குது ஆப்ஷனு. இது இல்லையா? போங்க, அதுதான் வண்டியோட பேட்டர்னே மாற்றிட்டாங்க. இது இன்னும் 10 வருஷம் வீடியோவில் சொல்லலாம். 6 பைக் யாராவது 4 ட்ரை கிட்ட இருந்தால் சொல்லுங்கள். ஓ, எங்கள் வண்டி 6 பைக் டிஐ கிடையாது, இல்லை சூப்பர் சீரியஸ். எங்களுக்கு எப்பயுமே சூப்பராக இருக்கும். அதனால சூப்பர் சீரியஸ். அதுக்கு 4 ட்ரை கிட்டு ஒன்று செய்கிறண்டா கிடச்சா இருந்தால் சொல்லுங்கள். இல்லை யாராவது வண்டியில் கழட்டுறாங்க, சரி இதுக்கு ஏற்றுவாங்கல்ல மாமா, இல்லை கரும்பு அதுக்கெல்லாம் யாரும் 4 ட்ரை எடுக்க மாட்டாங்க. அது 2 ட்ரை தானே எடுப்பாங்க. எடுத்து யாராவது மாற்றுற மாதிரி இருந்தால் நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கு தேவைப்படுது. எதனால் தேவைப்படுதுன்னு கேட்பீங்க, அதுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா கட்டுறபாரு 2 வீலரில் ஓடுது. மேட்டுக்காடு கரை இல்லாத காடு தான் 10ஆவா ஓடுது. பட் இப்போ எல்லாருமே இந்த கல் சீசன் பார்த்திங்கன்னா எல்லாமே வஞ்சி காடு. அதுக்கு வந்து நம்ம 4 வீலரை தான். நேரத்தெல்லாம் ஸ்டெப்பு சுண்ணாமாயிட்டோம். ஒவ்வொரு வண்டிலையும் மாட்டிக்குது. இல்லை 2 வீலரையிலே ஓட்டலாம் ப்ரோ அப்படின்னீங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள். வெயிட் ஏற்றலாம் அப்படின்னு. தண்ணி பிடிக்கிறது என்னை கேட்டால் வேணாமே. அதை தவிர வேறு எதாவது சொல்லுங்கள். வெயிட்டுகள் இருந்தாலும் சொல்லுங்கள், இல்லை இன்ஜின் புள்ளி இருந்தாலும் சொல்லுங்கள். ஏதோ ஒன்று ஏற்றி விட்டு முதல்ல வண்டி ஈவன் வெயிட் பண்ணும். நோவாவே இந்த உட்காருன்னா சாண்டியர்லாம் எங்கே போகுமா? பக்கத்துக்கு அவங்க 3 வெயிட்டு போட்டுக்கிறாங்க. 150 கிலோ அப்படியும் போக மாட்டேங்குதுங்கிறாங்க. நோவா இருக்கிறதுலே வெயிட் அதிகம். ஐஏபியில் போடுற மாதிரி இருந்தால் ஏற்றி இருக்குமே, சூப்பராக இருக்குமே. ஏமாம்மா கொளுத்த விட்டு ஜன்மாவரி டயரு உழவுக்கெல்லாம் ஓட்ட மாட்டேன். உழவுக்கு நோவா விட்ற வேண்டியதான். பெட்டு அமைப்பாக இல்லாத போச்சு தான். பெட்டே இல்லை, பெட்டு அமைப்பு எங்கே இருக்குது? பெட்டுங்க 3 ஓட்டத்தான் இருக்குது. அப்படியே இந்த பானட்டை ஓப்பன் நோவா பானட்டை கொடுத்துருந்தானா வண்டி நோவா எங்கேயோ போயிருக்கும். ஏன் இப்படி பண்ணுறானுங்க? ஒவ்வொரு இது சக்ஸஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு இது ஃபெயிலியர் பண்ணிடுறாங்க. நானும் வயல முடியும் போகலான்னு பார்த்தா முடியவே மாட்டேங்குது. வயலை கட்டு பாருங்க ப்ரோ. தினந்தோப்பு வரைக்கும் கிடையாது. அதுக்கு என்ன
எனக்கு வர பசிது. ஆமாம், காளாங்குழம்பு சாப்பிட்டு வந்துட்டு எப்படி 2 ரோடு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இந்த குழுங்குல சாப்பிட்டா வேலை செய்யும். ஏன் தூங்கிடுவீங்களா? அடிக்கும் என்ன வேலை வேலை 2-3 நாளாக வீடியோவே பார்க்கல. ஏன்னா 6 மணிக்கு கிளப்பி விட்டுறீங்க, நைட்டு 12 மணி ஓட்டு விட்றீங்க, காட்டுலேயே மாட்டிக்கிது ஒவ்வொரு நேரம். ஆனால் அந்த வாய்க்கா மட்டும் அந்த இது தண்ணி பாயாமல் இருந்துச்சுன்னா எங்கேயுமே மாட்டிருக்காது. இன்னொரு நேரம் முன்னாடியே இல்லை உடஞ்சிருக்காது. இருக்கிற சைட்டில் இருக்குது பார்ப்போம். 2 வாங்கி வச்சுக்கணும். இருக்குதா 2 புதுசாக நீங்கள் பழசா 250 சொன்னார். பழசு இருக்குதுமா, பொறிக்கு போ. எத்தனை செட்டு நிறையா கிடக்குதா? நிறையா இருக்குதா? எடுத்த 2 தான் 4 செட்டு 3 செட்டு எடுத்தா சாப்பிட்டு போதும். அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம். ரொம்ப ஏதோ குழந்தை கிடச்சுன்னா புதுசாக வாங்கிக்கலாம். அது நல்லா இருக்கும். ரொம்ப தேய்ச்சி நம்ம தேஞ்செல்லாம் இதாக வேணுமாம்மா, கட்டாயிட்டா விழுந்துருது. இல்லை மாப்பிள்ள, அது என்னன்னா உள்ள ஸ்டிப் இருக்குதுல்ல, அந்த ஸ்டிப்பு கட் ஆகிட்டா தான் கிளச்சி பேடை கட் பண்ணி. ஸ்டிப்புக்கு என்னங்க அது எதுக்கு அது பூரா கொடுக்காத, எதுக்கு அப்படி லூஸ் அடிச்சு கொடுக்குறான்னு தான் தெரியல. ஒருவேளை சேக்காய் ஓடணுமோ? சேக்காயெல்லாம் ஓட்டினா ஓவல் அடிக்கும். ஏதாவது ரிங்கு மாதிரி இருந்து அப்படியே சொல்லிட்டு கஷ்டமாக. இந்த வெயிலெல்லாம் வண்டி பாவமாம்மா, அதெல்லாம் வண்டியில் பாவம். அது அந்த பையன் வேணா வண்டி பாவமாக ஏன்டா ப்ரோ நான் பாருண்ணா முன்னாடி மூஞ்சி கிச்செல்லாம் டச் ஏறிக்குண்ணா வண்டிக்கு. வண்டி மூஞ்சி டச் ஏறிக்கிட்டா 10 ரூபா சம்பாதிக்கணும். ப்ரோ ஓட்டுறது டச் ஏறிச்சுண்ணா அப்போ தொடக்கணும் ப்ரோ. 2 டைம் ஃபில்டர் தட்டினேன், 2 டைம் ரேடியேட்டர் தட்டினேன். அப்பயுமே டெம்பரேச்சரு ஏறிக்கிட்டே இருக்கு. சென்டர் வந்துருக்கு. ஆமாம், சென்டர் வந்து ரேடியேட்டர் தண்ணி பார்க்கணும். ரேடியேட்டர் அன்றைக்கி ஏர் அடிச்சியா? எல்லாம் அடிச்சு காலைல அடிச்சு தானே எடுத்துகிட்டு போனோம். நீங்கள் ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது கீழே ஊருக்கு அப்புறம் ஐடியில் வந்து. ஆனால் ஓடினது 5 மணி நேரம் தான். இன்ஜின் ஓடிக்குது 8 மணி நேரம். 1000 வேறு ஆறு அடிக்கணும். பேனர் வருங்க வந்துருச்சு. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. இவாளுன்னா பேனர் கொடுக்குறான், பேனர் எரிய மாட்டேங்குது. 400 மணி நேரம் தான் எரியும். பேனர் எரிஞ்சிக்குதா இவாளை நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. அந்த பையனுக்கு அப்புறம் எனக்கு ஏன்னா இது 2வது சீரிஸ் வந்துருக்கு. இவாளெல்லாம் லைட் எரியா 1 எரியா நானே பார்த்து சரி பண்ணிக்கிறேன். இதில் பேனர் பார்த்தானா என்ன சவுண்டு வந்துகிட்டே இருக்குண்ணா. அது 1000 சீரிஸ் சவுண்டு ப்ரோ. அதுக்கும் ஒரு 1000 சீரிஸ் சவுண்டு இல்லைனாலும் இந்த பேட்ரிஸ் இந்த டைனமோ சவுண்டு அது ஒரு சர்வீஸ் பண்ணிட்டீங்கனாலும் ஒரு சும்மா ஒரு 5 செகண்ட் வரும். அப்படின்னா 1 நிமிஷம் அடிக்கும், அதுக்கப்புறம் நின்றுடும். லோ ஃபீல் இல்லாதனால சவுண்டு எல்லாமே பீப் சவுண்டு தான். ஆனால் அங்கே கேட்குதுங்க பீச்சின்னு வந்தது. அங்கெல்லாம் கேட்காரம் கரெக்டாக தான் இருக்கும், அங்கெல்லாம் கேட்காதுன்னு. ஐடியில் பண்ணும்போது நல்லாவே கேட்குது அப்படிங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் அந்த வண்டியில் பிடிக்கிறாங்க. டீசல் லோ ஃபீல் பார்ப்பாங்க. பஸ்ஸு மைட்டாக வரும், கத்திக்கிட்டே இருக்குமா? 3 லட்சம் மைட்டாக வரும். ஆமாம், அப்பப்போ வரும். 2 லட்சம் கொஞ்சம் சவுண்டு அதிகமாக வரும். 1.5 லிட்டர் வரதுனால ஓகே ப்ரோ. அவ்வளோதான், இன்னும் ஒரு ரேஸுக்கு தான். ஒரு படம் வயல் முடியும்னு இருந்துச்சு. வாய்க்கா மட்டும் ஓட்டி விட்டா வேலை முடிஞ்சுது. பாருங்க ப்ரோ, கட்டிய 10 சூடு கட்டி அதான் நுணுக்கிறதோட ரொட்டேட்டருக்கு வெளியே வந்துட மாட்டேங்குது திரும்பி.
அடிக்கிற வெயில் அப்பா சாமி என்ன வெயில். மாமா வாய்க்கா ஓட்ட ஆரம்பிச்சாரு. வண்டி பாவம் புகை தள்ளுது. வெயில் அடிக்கும். அதனால் முடி நிறைய இருக்கிறனால அடியில் உள்ள ப்ரோ யாரும் மொட்டை கட்டை போட்டு வெளியே போயிடாதீங்க ப்ரோ, மொட்டை வெடிச்சு போயிடும். இதெல்லாம் வெயில் செம்ம கொளுத்துது ப்ரோ. பாருங்க அவர் துண்டு போட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறார். ஓகே ப்ரோ, ஒரு வழியாக ஓட்டி முடிச்சாச்சு. அடுத்து மாமா வெளியே வரப்போவார். வந்து கொண்டிருக்கிறார். வந்து விட்டார். இன்னொரு வாய்க்காலா? பாய். ஏமாத்தில என்னத்தா ஓட்டாதிய என்ன மாமா கருகருன்னுக்கிறீங்க? ஓகே ப்ரோ, இதோட வீடியோ முடித்து கொள்கிறோம். அவ்வளோதான் ஃபீல்டு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா பாய் பாய். தெரிச்சாலி ஒன்றுக்குது ஏடா டே உடக்கு வேறு ஏதாவது குண்டாங்கல்லாம் இருந்தால் தூக்கி எஞ்சிட்டு போயிடலாம் பார்ப்பேன். ஒரு காலையும் ஏற்றிட்டு போயிடணும். இல்லைன்னா என் வீட்டில் எங்கள் அம்மா கண்டபடி தருவாங்க. வீட்டிலேருந்து எடுத்து அந்த கல் கடைசி வரணும்டா மாமா. ஒரு சுற்று ஓட்டுறான், அரை சுற்று ஓட்டுறேன்னா அப்புறம் காட்டுக்காரர் வந்துட்டாரு. நான் நாளைக்கு ஓட்டுறேன்ட்டு ஏமாத்திட்டியடா மாப்பு. அன்றைக்கி இப்படி வச்சுட்டு டம்முன்னு போயிடுச்சுல. அது சின்ன கல் மாப்பு, இது சைஸில் பெருசு. லைட்டாக ஒரு கட்டு போட்டு ஓட்டில் பிடின்னு விழுந்துறப்போ அங்கே போய் வீட்டில் ஓட போய் அவுத்து தெரிஞ்சு போடலாம். கல் அன்னைக்கு வச்ச கல்லோட இது கல் வெயிட் அதிகமாக. இப்போ அது வேலி கல், இது அதே வெயிட் வரும்.
ஏன்னா கோழையாக இருந்தாலும் கல் அகலம். இது கிணத்து பாம்பேரி கல். அப்படி போட சென்டராக போடு, நூலை அறுத்து போடும். இருங்க இந்த கவுரே வீணாக போயிடுச்சு. அப்படி போடு. அதிலே போடு, அங்கேயே போடு. இதில் போட்டா அப்படியே அதுனே இருக்கட்டு. இன்னைக்கு யாரா மாட்டை போட்டா? அழகான புள்ளிமானு பாடுபடுது. புள்ளிமானா ஆட்டுக்குட்டிமானா? ஓகே அன்பா, கடைசியே வரல மாப்பிள்ள. இந்த டிஃப்ரென்ஸ் லாக்கு ஒன்று இல்லைன்னா வச்சுக்காங்க. இது இல்லைன்னா இடுப்பு போயிருக்கு. இதுக்கே இடுப்பு தாங்கலை. அது இல்லைன்னா என்ன நிலவரம்னு நினச்சி பாருங்க. எப்படியோ ஒரு வழியாக ஓட்டியாச்சு. இன்னும் ஒரு காடு இந்த கார்த்திகை ஒன்று வந்து பார் ஓட்டிட்டோம்னா இந்த வருஷம் பார் கலப்பையோட வேலை முடிஞ்சது ப்ரோ. கட்டிட்டியா மாப்பிள்ள? ஓகே அன்பா, பாய். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஏற்கனவே பாய் வச்சிட்டீங்க. பாய் வச்சா என்ன, நம்ம ஆளுங்க தானே. பாய் ப்ரோ.